ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்கள் சந்திப்புகளில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 4:1. நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலத்தை உண்டாக்கினீர். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலத்தை உண்டாக்கினீர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய நெருக்கங்கள் வாழ்க்கையிலே தொடருவதை அவர் விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் விஸ்தாரமானார்கள், விருத்தி அடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்லுகிறான், தன்னுடைய அனுபவத்தை சொல்லி, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எல்லா பக்கம் நெருக்கங்கள் வரலாம், ஆனால் அந்த நெருக்கங்கள் நம்மை ஒருபோதும் ஒடுக்க முடியாது. இவன் சொல்லுகிறான், எனக்கு நீர் விசாலத்தை உண்டாக்கினீர். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த சங்கீத 4 தாவீது நல்ல ராஜாவா உட்கார்ந்துக்கிட்டு சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு பேசலைங்க. பலவிதமான சவுலால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்கிறான், என் நீதியின் தேவனே. அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, என் நீதியின் தேவனே என் விண்ணப்பத்துக்கு செவி கொடும். உலகெல்லாம் சொல்லுது அவன் கஷ்டப்படுறதை பார்த்து, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதை பார்த்து, இவனாயே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நாங்களாம் இல்லையா, நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், எவ்வளோ நல்லா இருக்கோம் பார்த்தீங்களா, வி ஆர் பிளஸ்ட். சில சொல்லுவாங்கல்ல அது மாதிரி, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவன் தானே ஓடிக்கிட்டு இருக்கான், இவன் தானே கலங்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறான், என்னை நீதிகரிக்கிறவர், என்னை நீதிமானாய் நோக்குகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் என் ஆண்டவர் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கங்கள் உண்டாகும் பொழுது உலகம் உன்னை பார்த்து அசிங்கமாக பேசுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லும். நான் உண்மையை சொல்றேங்க, இப்படிப்பட்டவங்க மற்றவங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி பேசுகிறவன் மனுஷனே இல்லை. நமக்கு இருக்குங்க அடுத்தவங்க வார்த்தை. ஒருத்தனையா குறை சொல்லிட்டு தான் நீ நல்லா இருக்க முடியுமா? நமக்கு நாளைக்கு அது எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அவருடைய வாழ்க்கையில் அது இருக்குது. அந்த நேரத்தில் அவன் கூடுகிறான், என் நெருக்கத்திலிருந்து நீ விசாலமாக்கினீர். எப்பவுமே தாவீதுடைய ஜபங்கள் ஒரு விசுவாச ஜபமாக இருக்கும். அவனுக்கு விசாலம் உண்டாயிருக்கோ இல்லையோ, அவன் விசாலத்தை உண்டாக்கினேன்னு சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார் அல்லவா, ஏசாயா 44:2 சொல்லுகிறார், கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கு, நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம். முதல்ல உலகத்தை நீ பார்க்குறியோ இல்லையோ, மனசில் அதை நம்பணும். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, எனக்கு கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுப்பார், எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி கொடுப்பார், நான் வாழ்வதற்கான வசதிகளை உண்டு பண்ணி கொடுப்பார் என்பதை முதல்ல நீங்க நம்பணுங்க. நம்ம என்னது டெய்லி உட்காதாப்பா அப்படின்னு அழுறது இல்லை, முன்முகத்தோட சொல்லணும், அதை அறிக்கை செய்யணும். என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாக போகிறது இயேசுவின் நாமத்தினாலே, என் கணவன் சரியாக போகிறான் இயேசுவின் நாமத்தினாலே, என் பிள்ளைகள் நன்றாக இருக்க போகிறாள் இயேசுவின் நாமத்தினாலே, தீங்கினை அணுக முடியாது இயேசுவின் நாமத்தினால். யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் கன்ஃபஸ் இட். அதை சொல்லணும். அவன் சொன்னபடி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, சொல்லணும். கடலில் புயல் உண்டாயிட்டு, ஐயரே எந்திரினோன்னு கொஞ்சம் இரு, கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணிட்டு வாரேன், அதுக்கு பிறகு எந்திரிச்சு ஏதாவது பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்ல, அந்த தூக்க கலக்கு எங்கிட்டு ஆயிரு, அமைதலாயிரு, அவ்வளோதான், டன். எவ்வளோ பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள, நான் தேவனுடைய குமாரன், நீ எப்படி அதெல்லாம் எழும்ப முடியும்? பி குவைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உன் மனசில் ஒரு விசாலம் உண்டாகட்டும். முதல்ல நான் நல்லா இருக்க போகிறேன். தாவீது நெருக்கத்தின் மத்தியிலே ஓடும் பொழுது சொல்கிறான், சங்கீதம் 77:13 சொல்கிறான், நான் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன். அதுக்கு முன்னாடி சொல்றான், நான் அப்படி விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன்றான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்றான். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மனசில் காலையில் ஒரு தெளிவை கொண்டு வாங்க.
நான் நன்றாக வாழப் போகிறேன், என் குடும்பம் நன்றாக இருக்க போகுது, என் பிள்ளைங்க நன்றாக இருக்க போகிறாங்க, நாங்கள் காண்டோடைய வருகையிலே காணப்பட போகிறோம். எல்லாம் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அவர் உங்கள் நெருக்கங்களை மாற்றி விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். அப்படிப்பட்ட நாட்கள் இந்த காலங்களிலே உருவாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.